ஹாய் காய்ஸ், இப்போ ஒரு ஃபிக்ஸ் நம்ம இன்றைக்கி ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக கண்டிங்க, கோல்டு இன்னும் சரியாகலை. ஸோ ஒன் ஷாட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட்ரோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜிம்மினுக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 3 days தான் ஆகுது. நீங்களும் ஜிம்மின் சின்ன செம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இதில் உங்களுக்கு சுத்தமாக விருப்பம் இருந்திருக்காது. ஜிம்மின் தான் சொல்லியிருப்பான், அவங்கள ஒத்துக்க வச்சுருப்பான். ஸோ இப்போது இதே போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாண்டா. ஸோ இப்போது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஜிமினேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. ஜிமின் ஷர்ட் பட்டன் போட்டுட்ருக்கான். என்னடின்ற மாதிரி சொல்ல, இந்த நாட் மட்டும் கொஞ்சம் பின்னாடி போட்டு விட்றியான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் ஷர்ட் பட்டன் மாட்டிக்கிட்டு, உனக்கு தான் சாரிக்கும் உனக்கும் ஆகாதுல்ல, இப்போ இதெல்லாம் உனக்கு தேவையான்ற மாதிரி கேட்க, நான் என்ன பண்ணட்டும்? அதான் என்னோடய அம்மா, உன்னோட மாமியார், அதாவது புது மாமியார், அவங்க தான் சாரி கட்டுன்றாங்க. இப்போ ஜிமின் ஆமாம், ஆம்பளை பையமாக தெரிஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல உனக்குன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆச்சு நல்லா ஆச்சுன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் திரும்பி நின்றுட்டுருக்க ஜிமின் அப்படியே உங்கள் பையன் அந்த நாட் போட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இங்கே பாரு, எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் காதில் வைக்காத, உனக்கு தெரியும்லன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் அது நாட் போட்டுக்கிட்டே அப்படியே பார்க்குறா. சைடு போஸில் அழகாக இருக்கீங்க, காதில் ஜிமிக்கி, கழுத்தில் தாலி, அப்படியே ஜிமின் மாதிரி அட்மிட் பண்ணி பார்த்து, ஜிமினா உன்னதான்ற மாதிரி சொல்ல. புரிதுன்ற மாதிரி சொல்கிறான். என்ன புரியுது, பூம்பூம் மாடமாக தலையாட்டடா, இருமன்ற மாதிரி தலையில் அடிக்கிறீங்க. ஏய், நான் புருஷன்டி போனோடனே. இப்போ நீங்கள் யார் சொன்னா? நீ என் ஃப்ரெண்டு, என் புருஷன்லாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த டைலாக் ஒன்று சொல்லிடுறீன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் இப்போ ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. சரி வா ரொம்ப லுக் கூடாத, விளையாட்டு தான் நான் சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் இறங்கி வந்துட்டுருக்கீங்க. இப்போ கீழே நீங்கள் ரொம்ப இறங்கி அதை பார்த்துட்டு, அப்போ உங்களோட அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் பார்த்தியா 2 பேரும் எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸாக பார்த்ததை விட இப்போ புருஷன் பொண்ணுடைய பக்கம் எவ்வளோ லட்சணமாக இருக்காங்கன்றவங்க அப்படியே திருஷ்டி உடைக்கிறாங்க. ஸோ இப்போது ஜிமினோட அம்மா தான் மருமகளேன்ற மாதிரி சொல்ல, ஆன்ட்டி இல்லை ஆன்ட்டி மருமக அந்த மாதிரி சொல்ல வர. அவங்க அம்மாவும் என்னடி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கா, அத்தனை கூப்பிடுன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் கூப்பிடுவேன் கூப்பிடுன்ற மாதிரி சொல்ல. ஜிமினா அப்படின்றீங்க நீங்களும். நான் என்ன சொன்ன வாயினுட்ட, புருஷனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, என்னங்கன்னு கூப்பிடுன்றமா சொல்ல. இப்போ நீங்கள் மனசுக்குள்ள இவன் என்னங்கன்னு கூப்பிடணுமான்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜிமின் மரியாதைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்களும் இப்போ அவங்க அம்மா அவன் 1000 மாமா பையனாக இருந்தாலும் இப்போ உன் புருஷன் ஆகிட்டான், நீ அப்போ தான் அப்படி கூப்பிடல, ஃப்ரெண்டு எண்டு வாடா போடான்னு, இனி இதெல்லாம் இருக்கக்கூடாது வாங்கிட்டுமா சொல்கிறாங்க. நீங்களும் சரிம்மா அப்படின்றீங்க. ஸோ இப்போ ஜிமினோட அம்மா ஸோ நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போக நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் ஊட்டிக்குன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் மா ஹனிமூனா, அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு நிறைய ஆஃபீஸில் வேலை இருக்குன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் ஜிமின் கையை பிடிக்கிறீங்க. ஓகே 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 அத்தை, நாங்கள் போயிட்டு வரோன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் அம்மா இங்கே பாடுறா, வயனுக்கே அவள் ஆசைப்பட்றா, நீ என்ன கூப்பிட்டு போக மாட்டேங்கிறேன்ற மாதிரி சொல்ல. அது ன்ற சொல்ல. இப்போ நீங்கள் ஜிமின் கையை பிடிச்சி லைட்டாக கிள்றீங்க. ஜிமின் என்ன, இப்போ நீங்கள் ஜிமின் லைட்டாக கிட்ட வந்துட்டு, அவங்க சின்ன சொல்கிறாலும் ஆமாம் மட்டும் சொல்லு, எதுவும் சொல்லாத, நம்மளுக்கு வெயிட் வச்சுருவாங்கன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் புரியாத மாதிரி, இப்போ கண்டிப்பாக நாங்கள் ஹனிமூன் போனோமான்ற மாதிரி கேட்குறான். இப்போ உங்கள் அம்மாவும் ஜிமின் அம்மாவும் கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜிமினும் சரி ஃபைன், உனக்கு போக ஓகே இல்லடின்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் எனக்கு ஓகேங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க ஒரு சின்ன ஸ்மைலோட. இப்போ ஜிமினும் சரி வெளியே போய் ஜங்கு காமெண்ட் பார்த்துட்டு வந்துடுறேன் நம்ம சொல்லிட்டு போகிறான். இப்போ ஜிமினோட அவங்க அம்மா அந்த தருதலை கூட தான் இன்னும் சுற்றிட்டு இருக்கியா நீ, 7 கழுத வயசாச்சு, இன்னும் ரோட்டில் போகிற பொண்ணுங்களை போய் டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான், என்றைக்கு ஜெயிலுக்கு போக போகிறான்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்போ ஜிமின் என்னை பற்றி என்ன வேணால் பேசுமா, என் மச்சான் ஜங்குக்கா பற்றி எதுவும் பேசாத, அவன் நல்லவன் தெரியுமா, நல்லவன் அது உனக்கு மட்டும் தான்டா, ஊர்வலத்தில் கேட்டுப்பார், பொறுக்கி என்னென்ன கருமாந்திரம், அவன் மேலே கேஸ் மட்டும்தான் இன்னும் குறை, எந்த பொண்ணு கொடுக்க போகிறான்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் அந்த அத்தை அப்போல்லாம் ஜங்குக்கா சொல்லாதீங்க, அவன் நல்லவன் தான், லைட்டாக கெட்டவன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்டும் உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டீங்களேன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் சிரிச்சிட்டே ஸோ இப்போ கிச்சனில் போய் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே எப்போ மச்சான் இவன் வருவான், எப்போ தான் வருவான்ற மாதிரி தாங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். என்னடா இப்போ அவன் புது மாப்பிள்ளடா அப்படியே குஜலமாக இருந்துட்டே, அவர் வர லேட் ஆகாதான்ற மாதிரி தாங்க சொல்ல. யார் அவன் வாங்கி கூட குஜலாமாக இருப்பான், போவியான்ற மாதிரி ஜேகே சொல்ல. மச்சான் ஆனால் பத்தியா சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக வாயினே கல்யாணம் பண்ணிட்டான் பார்த்தியா, நம்மக்கிட்ட ஃப்ரெண்டு மூச்சுக்கு 3 தடவை வாயினை ஃப்ரெண்டுடா, நான் அப்படி பார்க்கலடா, நொட்டுறடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தியா கடைசியில் வாயினே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்ல.
இப்போ பார்க்க சுகா வந்து அவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு, நான் ஒன்றும் ஒண்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன்ற மாதிரி சொல்ல, சுகா என் பொண்ணுங்களை பார்த்தா லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணணும், எப்போ பார்த்தாலும் உம்முட மூஞ்சி மாதிரி வச்சுருந்தா எந்த பொண்ணும் மாட்டாது சுகா எங்கன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜெக்கி வந்து இவன் எப்போ தான் வருவான்ற மாதிரி சொல்ல. இப்போ சுகா வந்து எது காலை சுடுதண்ணி ஊற்றின மாதிரி குதிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஜிமின் வந்து என்ன பிடுங்க போகிறேன்னு மாதிரி கேட்க, பிடுங்கிறதுக்கு இல்லை அவன்கிட்ட சொன்னால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருன்ற. சுகா வந்து ஏன் அந்த கான்ஃபிடென்ஸ் நொட்டுற மாதிரி எங்கிட்ட இருந்து வராதா, எடப்போங்க ஏங்கிற மாதிரி அவன் போகிறான். இப்போது ஜேகே வந்து எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான்னு நடந்துகிட்ருக்க. இப்போ சுகா வந்து இவன் வர நான் ரொம்ப மரியாதை குறைச்சலாக பேசுகிறான்ன்ற மாதிரி தேங்கிட்ட சொல்ல, விடுங்கன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ உங்கள் அம்மா தான் வந்து உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் பிளேட் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீயும் அப்படியே சந்தோஷமாக தானே இருக்கீங்கன்ற மாதிரி அப்படியே நைஸாக கேட்குறாங்க. அவங்களும் பிளேட் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு, நீங்கள் பார்க்க தானே செய்கிறீங்க, என்ன குறைச்சல் கண்டுபிடிச்சிட்டிங்கன்ற மாதிரி கேட்க, என்ன உன் அம்மாடி, நீ எதுக்கு சிரிக்கிற, நீ எதுக்கு முறைக்கிற, எல்லாமே எனக்கு தெரியும், எங்களுக்காக தான் நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும், பட் இதுக்கப்புறமாவது நீ ஜிமினா கூட அவன் வாழ்க்கையை வாழணும்லன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் பிளேட் அப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கம்மா, என்னால் எனக்கு புரியுது, நான் ட்ரை பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. இப்போது நீயும் அவனை வேறு ஹனிமூன் போகிறீங்க, கண்டிப்பாக ஜிமினா வந்து அங்கே உனக்கு பிடிக்கும், அவனை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும் நம்ம சொல்ல. அதுதாம்மா என் பிரச்சனை, அவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியுமா, அதனால தான்மா எனக்கு அம்மா லவ் வர மாட்டேங்குதுன்ற மாதிரி சொல்ல. இங்கே பாருடி, எத்தனை பேர் ஃப்ரெண்டாக இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு அப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்சோம், அப்போ ஏன் உனக்கு லவ் வரல, அது வரல இது வரலன்ற, அட போமான்ற மாதிரி நீங்களும் போகிறீங்க. இப்போ அவங்க அம்மா வந்து எனக்கு தெரியாது, இன்னும் எண்ணி 10 மாதத்துல என் கையில் பேர குழந்தை வரலன்னா அவ்வளோதான் அவன் என்னமா சொல்கிறாங்க, போய் வேலையை பாருன்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. இப்போது ஜிமின் அவங்க அம்மா வந்து சின்ன பசங்க இப்போ தான் வந்து கல்யாணம் ஆகிருக்கு, விடுங்க அவங்க இஷ்டப்பட்டு என்ன பண்ணால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், சரியா, நம்ம ஆசை என்ன ரொம்ப கல்யாணம் பண்ணி நம்ம கூடயே வச்சுக்கணும், பண்ணிட்டோம்ல, இனி அவங்க லைஃப் அவங்க தான் பார்த்துக்கணுமா சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜிமின் டே தாயோலி எத்தனை ஃபோன் ரெடி பண்ணி பேண்ட்டு கூட கிரு இந்த பூச்சி ஓடுற மாதிரின்ற மாதிரி நம்ம ஜிமின் சொல்ல. டே தாயோலி நான் எத்தனை கால் அடித்தேன், ஏன் வண்டின்னு எடுத்துகிட்டு பேசுனா நொட்டுறீங்க, என்ன பைக் ஓட்டுறதா அவ்வளோ நொட்டுற வேலையா உனக்குன்ற மாதிரி கேட்குறான். இப்போ இவங்க என்ன பேசிகிட்டு இருக்க சுகா வந்து டே கான்ஃபிடென்ஸு நீ வந்துட்டியான்ற மாதிரி கேட்குறான். சுகா படுத்துட்டு இருப்பான். சுகா உங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, அவன் ரொம்ப நேரமாக ஏதோ கான்ஃபிடென்ஸுன்ட்டு உயிர் எடுத்துகிட்டு இருக்கான். நாங்கள் பாரு அவன் ஷூவே தேஞ்சிச்சு நடந்துன்ற மாதிரி சுகா சொல்ல. இப்போ ஜிமின் வந்து நான் ஜங்குக்கு என்ன விஷயம் அந்த மாதிரி கேட்க, அதுவா மச்சான் நான் வந்து நம்ம 4வது தெருவில் 3வது வீடு இருக்குது தெரியுமான்ற மாதிரி சொல்ல. நம்ம 4வது தெரு 3வது அது தெரியும், என்ன விஷயம், அங்கே மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு ஒரு பொண்ணை பார்த்து மச்சான்ற மாதிரி பள்ளி வச்சுக்கிட்டே சொல்கிறான். இப்போ எல்லாரும் சேர்த்து தூ அப்படின்றானுங்க. ஜேகே வந்து தொடச்சிக்கிட்டு மூஞ்ச இப்போ கேளுன்ற மாதிரி சொல்லுடா, என்னடா என்ன அந்த பொண்ணுக்கு போய் இந்த பொண்ணை போய் இப்போ லவ் பண்ண போகிறோன்னு சொல்ல போறியான்ற மாதிரி கேட்க, அதான் மச்சான்ற மாதிரி சொல்கிறான் ஜேகேவும். இப்போ ஜிமின் வந்து சரி ஒருவேளை அந்த பொண்ணு ஒத்துக்கலைன்னா, ஒருவேளை அந்த பொண்ணு கால் இருந்தால் நம்ம கேட்க, இங்கே பாரு இவள்னா இன்னொருத்தி அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ தாங்க வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் நொட்டுறதுக்கு தான் வந்து இவ்வளோ நேரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தியாடான்னு மாதிரி சொல்ல. இல்லைடா ஜிமினி கிட்ட சொன்னால் தான் அந்த ட்ரையல் பார்த்துக்கணும்லன்ற மாதிரி பண்ண போகிறேன். இப்போ பாரு நான் ப்ரப்போஸ் பண்ண நல்லா இருக்கா பாருங்கன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜிமின் வந்து அதுக்கு நான் தான் கட்சனான்ற மாதிரி கேட்க, நீ தான் மச்சான் அதுக்கேற்ற மாஸ்டர் பீஸுன்ற மாதிரி சொல்கிறான். டேய் தாயோலி வர நீ ரொம்ப பேசுகிறேங்கிட்டேன்ற மாதிரி சொல்ல. நீ தான் அந்த பொண்ணு அங்கே தான் அப்படி நடந்து வாயேன்ற மாதிரி சொல்கிறான். சுகா ஏந்துக்கன்ட்டு படுறங்க நல்லா இருக்குது என்னமா சொல்ல. இப்போ வந்து ஜிமின் வந்து இங்கே பாரு வேண்டாம் பப்ளிக் பிளேஸ்னு நடந்து வாடா, எனக்கு இப்போ டைம் ஆகுது, அவன் எங்கே போயிட்டு நான் என்ன பண்ணேன், நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அங்கே இருக்க ஓபிக்கிட்ட அந்த பொண்ணு எங்கே போனால் ஃபாலோ பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் வந்து தலையில் அடிச்சு வரேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு பார்க் ஏரியா தான். ஸோ ஜிமின் வந்து அங்கே ஓரத மரத்துக்கிட்ட நிற்கிறான். இப்போது ஜேகே வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்ல நடடான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து தாங்க வெயிட் ஜிமின் என்னடா கேமரா ரோல் ஆக்ஷன் அந்த மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் வந்து அப்படின்னு நடந்து வரேன், இல்லைடா பொண்ணு மாதிரி நடந்து வாடான்ற மாதிரி ஜேகே சொல்ல. ஐயோ நடக்கிறேன்ற மாதிரி சொல்ல. சுகாக்கு அங்கே செம்ம சிரிப்பு, அவ்வளோ கம்மி ஸ்மெல் சிரிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து ஜிமின் வந்து ஒரு இடுப்பில் கை வச்சு நடந்து வேற மச்சான் எனக்கு பாரு பொண்ணேன்ற மாதிரி சொல்கிறான். சொல்லுங்கன்ற மாதிரி ஜிமின் சொல்ல. இப்போது சுகாவுக்கு சிரிப்பு. சுகா அவங்க சிரிக்காதீங்க ஒன் மோர் சொல்ல. சுகா வந்து
ஏய் சிரிச்சதுக்கெல்லாம் மேடம் எனக்கு எனக்கு ப்ரப்போஸ் மூடு போகுது சம்மம் கம்முன்னு இருங்கன்ற மாதிரி சொல்ல. இப்போ தாங்க முடியும் கேமரா ரோல் ஆக்ஷன் ஜிம்மி நடந்து வரான். ஏம்மா பொண்ணே ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. இப்போ ஜிமின் வந்து யாருங்க நீங்கன்ற மாதிரி கேட்குறான். சுகாவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. இப்போ இங்கே பாரு எனக்கு இந்த சுற்றி வலிச்சு பேசலாம்னு தெரியாதுன்னொன்னே பாருங்க இந்த மாதிரி ரோட்டை கூப்பிட்டுலாம் பேசாதீங்க யாரோ பார்த்தா தப்பாக நினச்சிப்பாங்கன்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். நான் என்ன கை பிடிச்ச ஆள் தான் இப்போ என்ன எழுதி கிச்சாரிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஜேகே சொல்ல. இப்போ தாங்க காட்டு அப்படின்றான். இப்போ ஜிமின் வந்து டேய் அசிங்க மாறிடா என்ன பார்த்தா வானர் நினச்சிக்க போகிறான்டா நம்ம 2 பேருன்ற மாதிரி சொல்ல. சுகா வந்து அங்கே பிறண்டுட்டு இருக்காம. இப்போ ஜேகே வந்து இதுக்கு கட் சொன்னேன் நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமான்னு. மயிறு மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். கிஸ் அடிக்கிறெல்லாம் பேசணும் அந்த பொண்ணு பயந்துராதா அழகா ரொமான்டிக்காக லவ்வோடு பேசணும்டா அது ஒரு எமோஷன்ற மாதிரி தாங்க சொல்ல. எப்பா உலக அழகா நீ பேசுவாடா பல பொண்ணுகிட்ட எனக்கு அப்படிலாம் இல்லை எனக்கு வர லாங்குவேஜ் தான் நான் பேச முடியுன்ற மாதிரி ஜேகே சொல்ல. ஜெமீன் வந்து நான் வர ஹனிமூனுக்கு வேறு போகணுண்டா டைம் ஆகுதுறான்ற மாதிரி சொல்ல. இப்போ சுகா வந்து நான் முன்னே இந்த மாதிரி கேட்குறான். இப்போ தாங்க வந்து ஹனிமூனான்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து நீ மஸ்ட்டு மூடிட்டாங்க போன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே அந்த கேமரா ரோல் ஆக்ஷன் ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ ஜேகே வந்து ஏம்மா பொண்ணே இங்கே பாரு இப்போ ஜிமின் வந்து அதே டைலாக் சொல்கிறான். எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே அப்படியே அந்த ரெமோப்பத்தில் சிவகார்த்திக் நெஞ்சில் அம்பு குத்துன மாதிரி உன் பார்வை அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்ல. இப்போ சுகா வந்து செம்ம ஜிக்கின்ற மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரில வாழ்வோ சாவோ அது உங்களை தான் ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது சுகா வந்து செம்ம ஜேகே இப்படி இப்போ அந்த ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணுகிட்ட கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்ல. இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. இப்போ நீங்கள் வந்து கை தட்டுறீங்க நீங்கள் ஜிமின்னு ஜேகே சுகா தாங்க எல்லாம் பார்க்குறாங்க. சுகா வந்து நீ என்ன பண்ணுறீங்க புது கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் நான் ஜங்குக்கா நான் ஜிமினுக்கு ரூட் விட்றியான்ற மாதிரி கேட்குறீங்க. ஏய் அப்போல்லாம் இல்லடி நான் தான் சொன்னல அந்த 4வது தெரு 3வது வீடு நானே தெரியும் ஆனால் என்னடா பண்ணிட்டுருங்க தூரத்துலேருந்து பார்க்க அசிங்கமாக இருடா நீங்கள் பண்ணுறதுன்ற மாதிரி சொல்ல. அது சுகாயாங் நீ என்ன மண்ணு புரண்டுட்டு இருக்க பூனை மாதிரின்னு மாதிரி சொல்ல. பாரு நான் வந்து பலதர சொல்லிட்டேன் நான் பூனான்னு சொல்லாதுன்ட்டு. இப்போது நீங்கள் வந்து சுகா பக்கத்தில் வந்து அப்படியே பைக்கில் சாஞ்சு உட்காந்துக்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து பார்க்குறான். உன்னை யார் இங்கே வர சொன்னா நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்ல. ஏன் நான் வழக்கமே இப்படி தான் வருவேன் இப்போயும் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் அம்மா தான் போக சொன்னாங்கன்னே. ஃபஸ்ட்டு நீ அம்மாட்ட கேட்ட இப்போ என்கிட்ட கேட்கணுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து நான் ஏன்டா அவன்கிட்ட கேட்கணுன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது 3 பேரும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க 2 பேரையுமே. ஜிமின் வந்து நம்ம கல்யாணம் ஆயிடுச்சின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நான் என்ன பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்து ஏம்மா அவங்க கதையை நீங்கள் அப்புறம் வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ப்ரப்போஸ் பண்ண நல்லாச்சா நான் அதை ப்ரப்போஸ் பண்ணுவான்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து நல்லா இருந்துச்சு லைட்டாக லவ்வோடு சொல்கிறான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து அந்த லவ் ஏதாவது தானே வரமாட்டேங்குதே வர லாங்குவேஜ் தான் பேச முடியுன்ற மாதிரி சொல்கிறான். சரி எப்படியோ அந்த பொண்ணு போய் ப்ரப்போஸ் பண்ணு நாங்களும் வருன்ற மாதிரி சொல்கிறானுங்க. இப்போ ஜிமின் வந்து நீ வீட்டுக்கு போயேன் இது பாரு யாரை பார்த்தா அசிங்கமாக நினைப்பாங்கன்னு சொல்ல. அசிங்கமாக நினைப்பாங்களான்ற மாதிரி தாங்க வந்து கேட்குறான். இப்போ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க தேங்க ஜிமின் வந்து இல்லைடா கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே இப்போ யாரும் நினைப்பாங்கன்னு சொல்ல. இப்படி நம்ம 5 பேருமே வந்து ரோடாக சுற்றி இருக்கோம் பீச்சு பார்க்கு சினிமா தேட்ரு தண்ணி அடிக்கிற இடம் மாதிரி எல்லாம் ஒன்றா போயிருக்கோம் அப்போல்லாம் யாரும் தப்பாக நினைக்கல. இப்போ அவன் பொண்டாட்டி ஆகிட்டோடனே அவனை ஸ்டிக் பண்ணுறியா என்ன அவருக்கு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டியான்ற மாதிரி கேட்குறான். இல்லைடா அப்படி இல்லைடான்ற மாதிரி ஜிமின் மூஞ்சி மாற சுகா வந்து அவன் சொல்கிறது கரெக்ட் தான். ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னாடி ஓகே இப்போ மேரேஜ் ஆகிடுச்சுல நீ வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து நான் போகிறேன்ற மாதிரி போகிறீங்க. இப்போ நீங்கள் திரும்பி வந்துட்டு ஆனால் ஜங்குப்புறா வந்து ப்ரப்போஸ் பண்ணி வீடியோ அனுப்பணும் ஜிமின்மா சொல்ல நான் எடுத்து அனுப்புகிறேன் போன்ற மாதிரி அவனை துரத்தி விட்றான். இப்போ நீங்கள் வந்து இவனை எதுக்கு கல்யாணம் பண்ணணுன்றிருக்கு இவனும் ஓவர் ஸ்ட்ரிக் பண்ணுறானுன்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ நம்ம சுகா வந்து பரவாயில்ல ஓவர் கேரிங் தான் பொன்னாடி மேலன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜெய்க்கு வந்து ஃபஸ்ட்டு வாங்க போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன்ற மாதிரி அவன் வந்து கிட்ட அழுத்துருவான் போல் அந்த மாதிரி இருக்கான். ஜிமின் வந்து இவன் கதையை முடிச்சுட்டு வந்து நல்ல கதையை சொல்கிறேன்ற மாதிரி சொல்ல. ஸோ போயாச்சு ஜெயகேவும் வந்து முட்டி போட்டுலாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த பொண்ணு வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனான்ற மாதிரி அந்த பொண்ணு இழுக்க. இப்போ வந்து ஜங்குக்கு வந்து என்ன உங்கள் அப்பா பிரச்சனையா அவனுக்குன்ற மாதிரி கேட்குறான். இல்லைங்க அப்புறம் என்ன ரிலீஜியன் கேஸ்ட்டு இந்த இலவு அதான பிரச்சனை அவனுக்குன்ற மாதிரி சொல்கிறான். இல்லைங்க அதுவும் பிரச்சனை இல்லைங்க
வேறு நெடியும் பிரச்சனை, நான் எந்த வகையில் குறைஞ்சி போயிட்டுன்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜிமின் பங்க வந்து என்ன மச்சான் ரொம்ப காஷாக பேசுகிறான், ஒரு வேளை அந்த பொண்ணு ஒத்துக்குள்ளையோன்ற மாதிரி கேட்க சுகா வந்து இருடா முடிக்கலடா வேணுமா சொல்ல. இப்போது அந்த பொண்ணு வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகே, உங்களை வந்து இந்த குறையும் நான் சொல்லலை, ஆனால் இதுக்கு நான் செட் ஆக மாட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து எதுக்கு தான் நீ செட் ஆக மாட்டேன் எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்டு ஆகிடுச்சுன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. ஜேகே வந்து ஓ அப்படியே சிஸ்டர், சாரி சிஸ்டர்ன்ற மாதிரி வந்துட்டான். இப்போ அந்த பொண்ணு இல்லை ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து என்ன இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வேணால் என் எங்கேஜ் ஸ்டாப் பண்ணுறவான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லி வாயமுறா. சிஸ்டர் என்னை விட அந்த கல்யாணம் பண்ணிக்க போய் பார்த்தீங்களா அந்த பையன், அவங்ககிட்டயாவது ட்ரூவாக இருங்கன்ற மட்டும் வரான். இப்போ ஜேகே இப்படி வந்தோடனே சுகா வந்து என்னடா என்னாச்சு ஒத்துக்கிட்டாலான்ற மாதிரி கேட்க, அவளுக்கு ஆல்ரெடி எங்கேஜ் ஆகிடுச்சான்ற மாதிரி சொல்கிறான். ஐயோன்ற மாதிரி ஜிமின் சொல்ல, ஆனால் அவள் சொன்னாடா என்னன்ற மாதிரி தாங்க கேட்க, அவளுக்கு எங்கேஜ் ஆச்சுல்ல அந்த பையனை விட்டுட்டு என் கூட வராளான்ற மாதிரி சொன்னான்ற மாதிரி ஜேகே சொல்ல. இப்போ 3 பேருமே ஒரு மாதிரி பார்க்குறானுங்க ஜேகேவை. அதுக்கு நீ என்ன சொன்ன, நீ எனக்கு ட்ரூவாக இருக்க வேணாம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறல பையன் அவனுக்கு ட்ரூவாருன்ட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல. இப்போ 3 பேருமே வந்து மச்சான் தான் ஜேகே ஒத்தா அந்த பொண்ணுக்கு என்ன பத்தியா இவள்னா இவன்ன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து இருந்தாலும் மஞ்சள் லைட்டாக பின்னருதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது சுகா வந்து சரி வா 2 விஸ்கி ஒரு பிராந்தி அடிச்சுன்னா சரியாயிடுவான்ற மாதிரி எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஸோ இப்போ வந்து அவனுங்க வந்து பாரில் தான் உட்காந்துருவாங்க. ஜிமின் குடிக்கல, என்னடா குடிக்கல, குடித்தா தொடப்ப லேடி பாடா அவள்ன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்து என்ன குடும்ப குத்து கல்யாணம் பண்ணல வேறு எப்படி இருக்குன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இப்போ ஆமாம் இந்த ஹனிமூனு என்ன ஏதோ எங்ககிட்ட ஸ்கூல் டேஸ்லன்னு சொல்லுவேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, நான் அவளை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், அப்படி இல்லை இப்படி இல்லை லொட்டு இல்லை லொஸ்கு இல்லைன்னு கடைசியில் அவள் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன்ற மாதிரி கேட்க, அப்போல்லாம் ஒன்றும் இல்லைடா கம்முன்னு இருடா நீ வேறேன்னுமா சொல்ல. இப்போ சுகம் வந்து ஏன் மூஞ்சி வாடுது என்ன விஷயம், ஆக்சுவலி உங்கள் எல்லார்ட்டையும் நான் சொல்லாத விஷயம் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்ல வேணும்னே. இப்போ ஜேகே வந்து தெரியும் நீ அவளை லவ் பண்ண சின்ன வயசுலன்னு தெரியும், கடைசியாக அவள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலான்னு தெரியும், எல்லா கதையானும் தெரியும்டான்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இப்போ சுகா வந்து இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், சுகா அவனுக்கு வந்து எப்படி சொல்ல கூட ஓட்டிகிட்டே தெரியுறோமே இது எங்களுக்கு தெரியாமல் இருக்குமான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் தான் பார்த்தாலும் வாங்கி கூட இருப்பீங்களே அதான் உங்களுக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல. இப்போ சுகா வந்து என்னதான் ப்ராப்ளம், என்ன வாங்கி கூட பிடிக்கலையான்ற மாதிரி கேட்குறான். பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அவள் வந்து என்னை இன்னும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா, நான் பார்க்குற மாதிரி அவள் என்னை பார்க்க மாட்டேங்கிறாளேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து ஜெமின் வந்து என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல, நானும் அவகிட்ட வந்து எதுவும் சொல்லிக்கல விட்டுட்டேன் அந்த மாதிரி சொல்ல. இப்போது தாங்க வந்து நீ சொல்லாமல் இருக்க தாண்டா பிரச்சனைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து சுகம் அதுவும் கரெக்டு தான், நீ வந்து அவள் மேலே ஒரு மாதிரி உனக்கு வந்து அவள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு உனக்கு பிடிக்கும் என்ன தான் உனக்கு கல்யாணம் பண்ணின்னு சொன்னா அவள் சேஞ்ச் ஆவாளடான்ற மாதிரி சொல்ல. இல்லை அவள் அப்போயும் சரி இப்போயும் சரி அவன் என்கிட்ட சொன்னா நீ என் ஃப்ரெண்டு ஜிமினா, எனக்கு என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லா தெரியும், எல்லா இடத்துலையும் அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ரொம்ப உறுத்தலாக இருக்குது, அவள் என்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறா, நான் பார்க்குற மாதிரி என்னை பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்ல. இப்போ ஜேகே வந்து என்ன இப்போ பிரச்சனை, என்ன நீ என்ன லவ் பண்ணுறேன்னு வாங்கிட்டு நான் சொல்கிறவான்ற மாதிரி கேட்க. ஜிமின் வந்து மூடு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, தண்ணி அடிக்கிறா அந்த வேலையை மட்டும் பாரு சும்மா இருடான்ற மாதிரி சொல்ல. இப்போ சுகா வந்து ஹனிமூன் போகிறீங்களா அங்கே மனசில் எல்லாம் ஓப்பனாக சொல்லு, வாயின் கண்டிப்பாக ஒன்று அக்செப்ட் பண்ணிப்பான்ற மாதிரி சொல்ல. ஜிமின் வந்து இல்லை அவங்க பயமாக இருந்துல. இப்போ தாங்கோ ஜேகே வந்துட்டு இங்கே பாரு உனக்கு சொல்ல பயமாக இருக்கா, நான் வேணா போய் வாங்கிட்ட சொல்கிறேன் எனக்கு பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி சொல்ல. இல்லைடா அவங்களுக்கு புரியுமே, போய் நான் சொல்கிறேன்டான்றப்ப போகிறேன். இப்போ சுகா வந்து 2 மணி இல்லைங்க ஃபஸ்ட்டு நான் இப்போ சுகா பேச்சு கேட்டு நின்ட்டானுங்க. ஜேகே வந்து இவன் எத்தனை நாள் தான் இவன் எப்படியா இருப்பான் சொல்லுங்கள் ஒத்தா, நீ அதுக்கு வந்து வாயின் கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து சுகா வந்து நீ குடிச்சிட்டு பேசுகிற ஒழுங்காக பேசுன்ற மாதிரி சொல்ல. இப்போ வந்து ஜிமின் வந்து என்னால் அவன் இன்னொருத்த கூட பார்க்க முடியலடா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி, அவள் அதில் எவ்வளோ அஃபெக்ட் ஆனால் தெரியுமா, எனக்கு அதுக்கப்புறம் போயிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான், என்னடா இவன் நம்ம கூட இத்தனை நாள் ஃப்ரெண்டாக இருந்தான், இப்போ நம்மளை லவ் பண்ணிட்டு சொல்கிறப்ப நம்ம இந்த இன்ட்ரெஷனில் தானே பழகினான்ற மாதிரி அவன் என்னை தப்பாக நினச்சிருவாடான்ற மாதிரி சொல்ல. இங்கே பாருடான்ற மாதிரி சுகா சொல்ல. இப்போ சொல்லுங்கன்ற மாதிரி கேட்குறான். நீ எவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டு உன் மனசில் அதை சொல்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் என்ன ஒன்று செய்வீங்க, அவ்வளோதான். கிளம்பு ஃபஸ்ட்டு இங்கே இவ்வளோ இருக்காத பாரு, பையன் எனக்கு மெசேஜ் போகிறா எங்கே இருக்கீங்க இங்கே பாரு, பையன் இன்னும் திருந்தவே இல்லை அந்த மாதிரி சொல்ல. இப்போ சுகா வந்து
சரி கிளம்புன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜிமின் வந்தாச்சு. இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் 2 பேர் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜிமினை சொல்கிறீங்க, நான் பேசாமல் ட்ரெயின்லேயே போனேன், எதுக்கு பஸ்ஸில்ன்ற மாதிரி சொல்ல. இங்கேருந்து ஊட்டிக்கணும் ஒரு 3 or 4 hours தான் ட்ராவல், பக்கம் தானே, பஸ்லேயே போயிடலான்றவான்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸெல்லாம் ஏறிட்டீங்க, டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஜிமின் லாஸ்ட்டு சீட் தான். அந்த நைட் ட்ராவல் அப்படியே தான் போயிட்டுருக்கு. நீங்கள் ஜிமின்ட்ட வந்து அங்கே பாரு ஸ்டார்ஸ்லாம் பார்த்தியா செம்மையாக இருக்குல்லன்றமா சொல்ல. ஜிமின் வந்து ஆமாண்டி நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜிமினுக்கு வந்து இப்போ வந்து சுகாசனது மைண்டில் ஓடுதில்ல, சரி பார்ப்போன்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறான், உங்கள் பக்கத்துக்கு கொஞ்சம் கிட்ட வந்து உட்காடுறான். நீங்கள் வந்து என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை நீ லைட்டாக தெரிலன்ற மாதிரி சொல்ல, இப்படி வான்ற மாதிரி நீங்கள் வந்து அவன் சீட்லேயோ அவங்க சீட்லேயே உட்கார வச்சிட்டிங்க. ஜிமின் வந்து பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறா. எங்கேருந்து லவ்வோ சொல்லி ஐயோ கடவுளே கடவுளே நீ தானே காப்பாற்றணுன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு வரேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸோ நைட்டு ஒரு 12 or 1 ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து அம்மா வலிக்குதேன்ற மாதிரி வந்து புலம்பிகிட்டு இருக்கான். இப்போது நீங்கள் வந்து வேக்கப் ஆகிட்டு தூக்கத்தில் இருந்துப்பீங்க. இப்போது நீங்கள் ஜிமினா என்னாச்சுடான்ற மாதிரி ஷோல்டர் தட்டுறீங்க. ஜிமின் வந்து இல்லை ஒன்றும் மாதிரி சொல்ல. இல்லை என்னாச்சு, இல்லடி நெக் பெயினாக இருக்குது அதான் அது மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் வந்து அப்படி கழுத்து சொட குடிச்சிட்ருக்கான். அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ட்ரெயினில் போயிருந்தால் படுத்துட்டு போயிருக்கலாமா, பஸ்ஸில் தான் பேக் பெயின் வேறு வரும், உனக்கு ஆல்ரெடி பேக் பெயின் இருக்குல்லன்னு சொல்ல. இருக்குதா 3 or 4 hours தான் ட்ராவல்னு வந்துட்டேன், கழுத்து வலிக்குதே மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து வேணே ஷோல்டரில் சாஞ்சிக்கோன்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை அப்போ நெக்கு வலிக்குதுன்ற என்ன தான் வலிக்குன்ற மாதிரி அவன் வந்து அப்படியே வந்து மறுபடியும் ஒரு சைடாக படுத்துக்கிறான். எப்படி சொல்கிறேன்னா ஜன்னலில் தலை சச்ச மாதிரி அந்த கம்பிலேயே இடிச்சிக்கிறான். பஸ்ஸு தூக்கி போகிறதில்ல. எனக்குனே நீங்கள் பஸ்ஸில் வந்து வாட்சினா நேரமே சரியில்லைன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் தானே இருப்பீங்க. ஸோ அந்த லைனாக போட்டிருப்பாங்க, அதில் தான் அவங்க பக்கத்தில் பார்த்தா இல்லை ஒரு 4-5 பேசஞ்சர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து சரி ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை எனக்குன்ற மாதிரி இப்போ நல்லா தள்ளி உட்காடுறீங்க. ஜீவன் வந்து என்ன தள்ளி போயிட்டேன்னு சொல்ல, என் மடியில் படுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறீங்க. வைன் அது மாதிரி கேட்குறான். இல்லை யாரும் இல்லை லாஸ்ட்டில் தானே இருக்கோம், படுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறீங்க. நிஜமாவான்ற மாதிரி கேட்குறேன். என்ன நீ என்ன புதுசாக கேள்விலாம் கேட்டுட்ருக்க, படுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து அப்படியே ஒரு ஸ்மைலோடு வந்து அப்படியே வந்து அவங்க மடியில் படுத்துக்கிறான். இப்போது நீங்கள் வந்து ஜிமினுக்கு வந்து இப்போ பிளாக் ஹெண்டில் கொத்தி விட்றீங்க. என்ன வைன் என்ன புதுசாக பண்ணுறேன் நம்ம கேட்க, கொசு கடிக்குள்ள எருமைன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ கூட நீங்கள் அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறீங்க. ஜிமினுக்கு வந்து இல்லை ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ வந்து அப்படியே தூங்கிட்டாங்க மடியிலேயே. இப்போ நீங்களும் வந்து அப்படியே தான் வந்து சார்ந்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து ஜிமின் மறுபடியும் முழிக்கிறான், பார்க்குறான் நீங்கள் அப்படியே வந்து படுத்து அழகாக எப்படி சொல்கிறதுனா நீங்கள் வந்து உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பஸ் சீட்டு அதில் சாஞ்சிருப்பீங்க, கை வந்து கட்டிகிட்ருப்பீங்க. ஜிமின் இப்போ என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஹேண்ட் அப்படியே வந்து பொறுமையாக எடுத்து அவன் ஹெட்டில் வச்சுக்கிறான். எப்படி சொன்னால் தலையை ரப் பண்ணுவோம்ல படுத்துருந்தான், அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க ஃபிங்கர் வச்ச ஹேண்டை வந்து ரப் பண்ணுற ஹெட்டை. ஜிமின் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கவே இல்லை, இது நீ பண்ணவே நல்லாயிருக்கும் என்ற மாதிரி கையில் அப்படியே வந்து எடுத்து அவன் கிஸ் பண்ண வரான். இப்போ நீங்கள் லைட்டாக வேக்கப் ஆகிறீங்க. அந்த கை தானே பிடிச்சிருப்பாங்க, அப்படியே வச்சுட்டா இப்போ கண்ணை மூடிக்கிட்டா நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்து கொஞ்சம் நேராக தான் படுத்திருப்பான். இப்போ நீங்கள் வந்து இவன் என்ன இப்படி படுத்திருக்கான் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா பிகாஸ் எப்படி சொன்னால் உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக வந்து ஜிமினோட ஹெட் இருக்குது, பஸ்ஸு வேறு தூக்கி போடுது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணன்ற மாதிரி பார்க்குறீங்க. இப்போ சடனாக வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஓவர்டேக் பண்ணும்போது பஸ்ஸு திடீர்னு ஸ்டாப் பண்ண இல்லை நீங்கள் லாஸ்ட்டில் வேறு இருப்பீங்களா, வண்டி வந்து லைட்டாக எகிரிடுச்சு. ஜிமின் ஃபேஸ் அப்படியே லைட்டாக நிறையவே உங்கள் செஸ்ட்டுக்கு இடிச்சிருச்சு. நீங்கள் வந்து அப்படின்றீங்க. ஜிமின் வந்து அவனுக்கு தான் முடிச்சிருப்பாரு தலைவன். அவன் வந்து சடனாக ஏந்துக்கிறான். இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி உங்கள் நெஞ்சில் கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். அப்போ இல்லை 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 ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் இப்போ ஏந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி முன்னாடி போகிறான். அவனுக்கு தான் தெரியுமே பையன் இப்போ எங்கே இடிச்சான்ட்டு. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெக்கமாயிடுச்சு அவனுக்கே. இப்போ ஜிமின் வந்து பேக் சீட்டில் உட்காந்ததுக்கு ஐயோ ஒரு மாதிரி நான் வெக்கப்பட்டுட்டு முன்னாடி போயிட்டுருக்கான். நீங்கள் வந்து ஷோ இப்படி ஆயிடுச்சு, அவன் ஏதோ நினச்சிக்க போகிறான் போச்சு, ஏன்டா இப்போது ஏதோ நினச்சி போனோன்ற மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜிமின் வந்து இல்லை முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறான். ஓ சரின்ற மாதிரி இப்போ ஜிமின் உட்காந்துக்க. ஜிமின் வந்து
நீ வந்து என் மடியில் படுத்துக்கோன்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வந்து இல்லை பரவாயில்லன்ற மாதிரி ஓரமாக போயிட்டீங்க. ஜிமினுக்கு புரியுது இப்போ என்ன நடந்தது, நீங்கள் ஏன் இப்போ இப்படி பேசுகிறீங்கன்ட்டு. ஸோ வந்தாச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே காமிச்சா. ஸோ ஊட்டி செம்ம சில்லுன்னு. இப்போது நீங்கள் வந்து குளிரில் நடுங்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து இந்த கோட்டை போடுன்னு சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல இது நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. போடுடின்ற மாதிரி உங்களை போட்டு விட்றான். இப்போ அங்கே வந்து 2 தாத்தா பாட்டி இருப்பாங்க, 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒருத்தங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, அவங்க அந்த தாத்தா வந்து பாட்டிக்கு வந்து ஸ்வெட்டரை போடுடி, வயசான காலத்தில் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவங்க கேட்க, இப்போ வந்து அந்த பாட்டியா ஹலோ புருஷா, எனக்கு ஒன்றும் வயசெல்லாம் ஆகலை, நான் இன்னும் யூத் தான் தெரியுமான்ற மாதிரி சொல்ல, ஜிமின் வந்து எங்க பாரு வயனுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்களும் பார்க்குறது சிரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த சைடு வந்து இங்கே வந்து எங்கே பாருங்க போயிட்டு தாத்தா பாரு. இப்போ அந்த பாட்டி வந்து அந்த தாத்தா கிட்ட சுகர் நிறைய போட்டு குடிக்காதீங்கன்னு சொல்கிறேன்ல, பேச்சே கேட்க மாட்டிங்களா போங்கன்ற மாதிரி அவங்க திருப்பி கை வந்ததா செல்ல பொண்டாட்டி இல்லைல்ல வண்டி கோச்சிக்கிறேன் பட்டும் இல்லைன்ற மாதிரி அவங்க அவ்வளோ இந்த ஓல்டேஜே அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜிமின் இல்லை செம்மையாக இருக்குங்களே பாட்டின்ற சொல்ல டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கப்பல்ஸ் நல்லா இருக்காங்க. ஐயோ உன் புத்தி இருக்கு பத்தியா, ஏன்டி அங்கே போகுதுன்ற மாதிரி கேட்குறான். நீ சொன்னது அப்போ தான் சொல்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போது நிறைய பேர் அங்கே கப்பல்ஸாக இருப்பாங்கல்ல, நீங்கள் வந்து டே ஏன்டா என் கண் முடையெல்லாம் வரீங்கன்ற மாதிரி பார்க்க, இப்போ ஜிமின் வந்து என்ன பராக் பார்த்துட்டு வரவா பேக் யார் எடுப்பான்ற மாதிரி கேட்க, நீ தான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இதையும் நாங்கள் தான் எடுக்கணுமான்ற மாதிரி கேட்க, ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டீங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து இந்த இடத்துலேருந்து நான் வந்து பேசுகிறேன் எக்கோ அடிக்குமான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து நிஜமாக எக்கோ அடிக்குமான்ற மாதிரி கேட்குறீங்க. சத்தியமாக எக்கோ அடிக்கும், நீ என்ன கத்தி பாருமா சொல்ல. ஸோ நீங்களும் கத்துறீங்க ஜிமினான்ட்டு, எக்கோ அடிக்குது. இப்போ ஜிமினா செம்மையாக இருக்குல்ல நம்ம சொல்ல, ஆமான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளேஸ் போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு ஈவினிங் இருக்கும், நீங்களும் ஜிமின் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க. ஃபயர் அந்த கேம்ப் கொளுத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இப்போது நீங்கள் வந்து அந்த சூடு இது பண்ணிட்டு ஜிமின் அடிச்சுக்க நல்லா இருக்குல்லன்ற மாதிரி சொல்ல, ஜிமின் அதே மாதிரி வச்சிட்ருக்கான் நல்லா இருக்குடின்ற மாதிரி சொல்ல. ஸோ 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டிங்க. இப்போது ஜிமின் வந்து நான் நிஜமாக உங்க கூட இந்த மாதிரி வருவேன்னு நினைக்கவே இல்லை தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து நான் மட்டும் நினச்சேனான்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது ஜிமின் வந்து ஆனால் காட் இருக்கா ரெடின்ற மாதிரி சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டான். இப்போது நீங்கள் வந்து எனக்கு புரியலன்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை உடல்லன்ற மாதிரி சொல்ல, இப்போது நீங்களும் சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்போது ஜிமின் வந்து பாரேன் கொசுலாம் கடிச்சு வச்சிருக்குடின்ற மாதிரி காமிக்கிறான். அவனுக்கு அந்த ஷோல்டர்கிட்ட ஸ்லீவ் ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். இப்போது நீங்கள் வந்து ஜிமின் கையில் வந்து ஒரு தழும்பு இருக்குது. நீங்கள் வந்து அந்த தழும்பை இப்போ தொடுறீங்க. ஜிமின் வந்து என்ன பண்ணுறேன்ற மாதிரி கேட்க, அந்த தழும்பு நீங்கள் வந்து என்ன தழும்பு இது எனக்கு தெரியாமன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் வந்து அதெல்லாம் ஒன்றில் விடுன்ற மாதிரி அந்த கை வந்து க்ளோஸ் பண்ண போகிறான். நீங்கள் வந்து என்னது சொல்லி என்கிட்டன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் வந்து நான் சொன்னாலே சேட் ஆகிடுவேன், அப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டேன், ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன் கொச்சிப்பேன் அந்த மாதிரி சொல்ல. நீ என்கிட்ட இதை மறைச்சியா ஜிமினா, இதை பற்றி என்ன சொல்லவே இல்லை, என்னது இதுன்ற மாதிரி கேட்க, என்ன இருக்கட்டும் சண்டை போட்டியா நீ, யார்கிட்ட சண்டை போட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கா. என்ன ஏன்டா பார்க்குற, கிட்ட பதில் சொல்லு, என்னது இது ஜிமின் மாதிரி கேட்க, உன் எக்ஸு கை உடச்ச ஞாபகம் இருக்கான்ற மாதிரி சொல்கிறான். ஆஃப் ஆகிட்டீங்க, எதுவுமே பேசலை. ஆமான்ற மாதிரி சொல்ல, அவன் கிளாஸ் வச்சு கையை வெட்டி விட்டது அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து அவன் பண்ண வேலையா இதுன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் வந்து பத்தியா நான் சொன்னோன்னே பற்றி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டேன், இதுதான் நான் சொல்ல மாட்டேன்னு. நீ ஜஸ்ட் கை தண்டை உடச்ச உன்னை மடிச்சேன்னு சொல்லவே இல்லைடான்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அது எது மறுபடியும் எடுக்கிறேன்னு சொல்ல. முடிஞ்சு போனதுனாலும் இப்படி தழும்பு, எனக்கு என்ன தான் நடந்துச்சு, அவன் கையை உடச்சா நீ போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இப்போ ஜிமின் வந்து வேணாம் சும்மாரு வேண்டான்ற மாதிரி சொல்ல. எனக்கு தெரிஞ்ச அவனு ஜிமின் என்ன இது எவ்வளோ ஆழமாக இருக்குது தெரியுமா தழும்பு, இது வேற எங்கே பட்டிருந்தேன் என்ன இருக்கும் ஜிமின் உனக்குன்ற மாதிரி சொல்ல. நான் செத்துருப்பேன்ற மாதிரி சொல்கிறான். பலாருன்னு அரையிறீங்க, வாயை உடச்சிரும் ஒன்றுன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜிமின் வந்து இதுக்கிட்டி அடிக்கிறன்ற மாதிரி கேட்குறான். வேற செத்துருவேன்னா என்ன பேச்சு ஜிமினா இதெல்லாம் மாதிரி சொல்ல. ஜிமின் வந்து அவனுக்காக உயிரை கொடுக்கவே தயாராக இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயமா தட்டி விடுன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் ஜிமின் பார்த்துட்டு அப்போது எனக்காக நீ என்ன வேணால் பண்ணுவேன் ஜிமினான்ற மாதிரி கேட்க, எந்த வேணால் பண்ணுவேன், எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணால் போவேன், ஏன்னா நீ பொண்டாட்டின்ற மாதிரி சொல்கிறான். இதே இப்போ நீங்கள் வந்து பொண்டாட்டியான்ற மாதிரி கேட்குறீங்க. சாரி நீ ஃப்ரெண்டுடின்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் ஜிமின் பார்த்துட்டு அப்போது நான் ஃப்ரெண்டு இல்லையா ஜிமினான்ற மாதிரி கேட்குறீங்க.
லூசு, கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அம்மாட்ட சொல்லி சொல்லி அது அப்படியே வந்துடுச்சுடி. நானே இல்லை ஜிமினா, இல்லை எத்தனை பேர்கிட்ட இதே இதே ஜிமின் வந்து என் ஃப்ரெண்டு ஒயன்னு சொல்லி கேட்டிருக்கேன். இப்போ என் பொண்டாட்டின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது ஜிமின் வந்து என்ன சொல்கிறேனே தெரியல. அவன் சொல்லிட்டான், இப்போ அவனுக்கு வந்து என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட இன்னும் இது மட்டும் தான் மறைக்கிறியா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்து சைலண்ட்டாக இருக்கான். சுகா சொல்கிறது ஞாபகம் வருது, பேசாமல் சொல்லிடலாமா, இல்லை எனக்கு பயமாக இருக்குதுன்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறேன். நீங்கள் வந்து இதாக மறைக்கிறியா ஜிமின் என்கிட்டன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் வந்து இல்லை வயன் அதை மறைக்கல வயன் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஏந்துக்கிறான். இப்போ தான் வந்து கேம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகிறான். நீங்கள் பின்னாடி இல்லை நீ என்னை பார்த்து சொல்லு, நீ எப்பவுமே கண்ணை பார்த்து போய் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லுன்ற மாதிரி அவன் கைப்பிடிச்சி இழுக்கிறீங்க. இப்போ வயன் விடு வயனெல்லாம் ஒன்றும் இல்லை வயன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து அப்போ பொய் சொல்கிறல, இன்னும் 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 எத்தனை மறைச்சி வச்சிருக்கேன் எனக்கு தெரியாமன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் வந்து நான் எதுவும் மறைக்கலடி. அப்போ என்னென்ன தழும்பு, என்னது இதெல்லாம் மறைக்க தெரிஞ்சவனுக்கு வேறு எதுவும் மறைக்க மாட்டியா சொல்லு, வேறு எதாவது மறைச்சிருக்கேன் எனக்கு தெரியாமன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்து நான் என்ன மறைச்சவனுக்கு தெரியணுமா, தெரிஞ்சாலும் விட்டு போயிடுவடின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. இங்கே பாருவா லூசு, ஒன்றும் இல்லைடி சரியா, நான் ஏதோ 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 ஒரு சொல்லிட்டேன், விட்டுரு, அது மறந்துரு, அது அப்படி எரேஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறான். என்னன்னு சொல்லுன்ற மாதிரி கேட்குறீங்க. சத்தியமாக ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஜிமின் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹெட் மேலே வைக்கிறீங்க. என் மேலே சத்தியமாக ஒன்றும் இல்லையான்ற மாதிரி கேட்குறீங்க. இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணாத கையெடுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து என் மேலே சத்தியமாக சொல்லு, இது மட்டும்தான் மறைச்சியா, இன்னும் எவ்வளோ வச்சுருக்கேன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் வந்து நான் அவனை லவ் பண்ணுறேன் என்னமோ சொல்கிறான். அவனை அப்படியே பார்க்குறீங்க. இப்போ இல்லை, 14 வருஷமாக லவ் பண்ணுறேன் அவனை, 14 வருஷமாக லவ் பண்ணுறேன்னுமா சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து லவ் பண்ணுறியான்ற மாதிரி கேட்குறீங்க. பத்தியா 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 உனக்கு தோணுதில்ல, இவன் என்னடா இவன் இவ்வளோ சீப்பாக இருந்திருக்கான்ல, இப்போ நான் அவனை இந்த கல்யாணம் கூட இப்போ உனக்கு ஒரு மாதிரி தானே வயன்ற மாதிரி கேட்குறான். பேசலை, எதுவுமே பேசலை, அவன் சைலண்ட்டே தெரியுதுடி. இது தானே நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு இப்போ திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான், இப்போ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், எனக்கு தெரியும் என்னன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்து என்னை மன்னிச்சிருந்தான்ற மாதிரி வெளியே போகிறான். நீங்கள் ஜிமின் வந்து இப்போ அப்போது வந்து கையை வந்து பிடிச்சிக்கிறீங்க மறுபடியும். இப்போது ஜிமின் வந்து சாரி, நான் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன், நீ உன் மேலே சத்தியம்னு சொன்னியா, அதெல்லாம் சொல்லிட்டேன், சத்தியமாக என்னை மன்னிச்சிரு, நான் 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 உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலடி, அம்மா தான் சொன்னாங்க விஷயம், பட் நான் லவ் பண்ணுறது உண்மை தான், இந்த செகண்ட் வரையும் உன்னை லவ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்கிறான். சத்தியமாக நான் லவ் பண்ணுறியா ஜிமினான்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினுக்கு வந்து உங்கள் வாய்ஸ் வச்சு இப்போ திரும்பிட்டு பார்க்குறான், கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, ஒயின்ற மாதிரி. இப்போ வந்து உங்கள் சிக்ஸை கப் பண்ணுறான். எதுக்குடி பழுகுற, எங்கள் பாரு எனக்கு தெரியும், நான் சொன்னது உனக்கு ஹர்ட் ஆகிடுச்சா, ஐம் ரியலி சாரி ஒயின், கண் அழுகாதிரின்ற மாதிரி சொல்ல. ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜிமின் வந்து என் மேலே கோவமாக தானே இருக்க, அதுக்கு தானே அழுகிற ஒயின்ற மாதிரி கேட்குறான். இப்போ ஜிமினுக்கெல்லாம் கண்ணு கலங்குது, ஏன்னா உங்களை வந்து அழுக வைக்கக்கூடாது, ஏன்னா அவனுக்கு வந்து நீங்கள் அழுதிங்கன்னா அவன் செத்த மாதிரி, அவன் அப்படி தான் இன்ன வரையும் வாழ்ந்துட்டுருப்பான், எந்த சுச்சுவேஷனும் அவனை அழுக விட்டுருக்க மாட்டான். இப்போ நீங்கள் வந்து 14 வருஷமாக என்னை லவ் பண்ணுற, என்கிட்ட நீ சொல்லலைன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எப்படி வான்னு சொல்ல முடியும், எப்படி சொல்ல முடியும், அப்புறம் நீயும் மற்ற பசங்க மாதிரி தானே என்ன நினச்சிருப்ப என்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து ஜிமினோட செஸ்ட்டு கிட்ட தான் உங்கள் தலை இருக்கும், நீங்கள் வந்து இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து அப்போது நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த அக்செப்ட் பண்ணியிருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். மற்ற பசங்களும் நீயும் ஒன்றா ஜிமினான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து ஆனால் நான் என் வயன் எப்படி வயன், நான் 14 வருஷமாக லவ் பண்ணுறேன், ஓகே, அது நீ உனக்கு வேறு பையனை பிடிச்சிருந்தது, நான் அப்போ கூட நான் வந்து ஓகே வயன் நல்லா இருக்கட்டும் அப்போ தான் விட்டு போனேன். அவன் அன்றைக்கி இன்னொரு பொண்ணு கூட அங்கே நான் பார்த்தனும், எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து அவன் என்னை ஏமாற்றிட்டு போனது கூட எனக்கு வழியே தெரியல ஜிமினா, ஆனால் இப்போ நீ 14 வருஷமாக லவ் பண்ணிட்டு இன்ன வரையும் என்கிட்ட சொல்லாமல் இருக்கல்ல, எனக்கு இதுதான் ஜிமினா வலிக்குதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து வயன் நான் ஏன் சொல்ல புரிஞ்சுக்கோ வயன், நான் இதனால் ஃப்ரெண்டாக இருந்தேன்டி உனக்கு, நீ ஒரு பையன்கிட்ட என்கிட்டயே வந்து நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நான் அவன்கிட்ட அப்போ சொல்ல முடியும், இல்லை வயன் நான் தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீ அந்த இடத்துல நீ என்னடி யோசிப்ப, என் ஜிமினா தான் எனக்கு வேணும்னு யோசிப்பேன், எனக்கு வேறு எந்த மயிரான் தேவையில்லைன்னு யோசிச்சிருப்பேன்ற மாதிரி சொல்கிறீங்க.
இப்போது ஜிமின் வந்து அப்போது உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்குறான். ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ஜிமின் வந்து பாரு, உங்கள் அம்மாவுக்காக என் அம்மாவுக்காகலாம் சொல்லக்கூடாது. இது ஒன்றும் இது லைஃபு. யாருக்காக வேணால் விட்டு கொடுத்துட்டு வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. வயன் உண்மையாக தான் உனக்கு என்ன பிடிச்சிருக்காடின்ற மாதிரி கேட்குறான். இப்போது நீங்கள் வந்து ஜிமினோட சிக்ஸை வந்து கட் பண்ணி உங்ககிட்ட எடுத்து சத்தியமாக பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் 2 பேரும் அப்படியே தான் வந்து வெளியே உட்காந்துருக்கீங்க. ஜிமின் வந்து தனியாக சிரிக்கிறா. இப்போது நீங்கள் வந்து எதுக்குடா இப்போ சிரிக்கிறேன்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லை சத்தியமாக உனக்கு என்ன பிடிக்கும்னு நினைக்கவே இல்லை தெரியுமா? சுகாயம் கூட சொன்னார், நீ சொல்லடா அவளுக்கு உனக்கு பிடிக்கும், அவன் வந்து உனக்கு கண்டிப்பாக லவ் பண்ணுவானுமா சொன்னேன். அப்போ இது சுகாக்கும் தெரியுமான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நேற்று தான் தெரியும், நேற்று சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஆனால் எனக்கு இப்போ தான் உனக்கு பிடிக்கவே இல்லைடான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து ஏன் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறான். வேறு என்ன பொறுக்கின்ற மாதிரி அங்கே கழுத்திக்க மாதிரி அடிக்கிறீங்க. எதுக்கு இப்போ அடிக்கிற? எத்தனை தடவை நான் உங்ககிட்ட வந்திருப்பேன், என்கிட்ட ஒரு தடவையாக சொன்னியாடா? நான் உங்கள் வீட்டில் உனக்கு அலைன்ஸ் பார்க்கும் போது நானே உன்ட்டு எத்தனை பொண்ணு காமிச்சிருப்பேன். அப்போது இல்லடி நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுறேன், எனக்கு உன்னை தாண்டி பிடிச்சிருக்கு தான் சொன்னியா? என்ன சொல்லியாடான்ற மாதிரி மறுபடியும் கலருக்கிறீங்க. ஜிமின் வந்து அது எப்படிடி சொல்ல முடியும்? நீயோ நியாயமாக பேசு. உங்கள் வீட்டில் மாப்பிள்ளை தேடும் போது உங்கள் அம்மா வந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்க. உங்கள் அம்மாட்ட வந்து என்னென்னா உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன் நான் சொல்ல முடியுன்ற மாதிரி அவன் கேட்குறான். ஏன் சொல்ல மாட்டியா? வாய்க்கிலேயே எத்தனை பொண்ணுகிட்ட போய் ஃப்ளோட் பண்ணுற, அதெல்லாம் பேசுறது இது சொல்ல தெரியாதுன்னு கல்லடிக்கிறீங்க. ஜிமின் வந்து கல் தெரியுது வலிக்குதுன்ற மாதிரி சிரிக்கிறான். இப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலி அம்மா எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஜிமின் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும் போது அம்மா கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன்? எனக்கு ஜிமின் வந்து ஹஸ்பண்டாக வரதா இருந்தால் நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ஆனால் ஜிமினாக்கு எனக்கு பிடிக்குமான்னு தெரியல, நீங்கள் அவன்கிட்ட கேளுங்கன்னு நான் தான் சொல்லி அமிச்சேன். இப்போ ஜிமின் வந்து இதே தான் நானும் உங்கள் அம்மாட்ட சொன்னேன்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து நிஜமாவான்ற மாதிரி கேட்குறீங்க. சத்தியமாடி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எவன்டி வருவான் என்னை தவிர? உன் டார்ச்சரில் என்னை தவிர எவனும் தாங்க மாட்டான்டின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து என்னை பார்த்தா டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியுதா? இதோ இப்போ பண்ணுறது டார்ச்சர் தான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினாங்கன்ற மாதிரி துரத்துறீங்க இப்போது. ஸோ இப்போ விளையாடிட்டுருக்கீங்க அப்படியே தான். ஸோ அப்படியே தான் வந்து ஒரு 3 days போகுது. ஸோ இப்போ தான் வந்து நீங்கள் வந்து அவன் அக்செப்ட்லாம் பண்ணிட்டீங்களே, பையன் அவன் ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறேன் இப்போ தான். இப்போ நீங்களும் ஜிமின் வந்து அவங்க வாட்டர் ஃபால்ஸ் தான் செம்மையாக தண்ணி குடிக்கிட்டு இருக்கு. ஜிமின் வந்து வயன் வேணாம் வயன், இப்போ பாரு நான் சொல்கிறது கேளு, நீ வேறு சாரியில் வந்திருக்க, சொன்னால் கேளு, வேண்டாம் அங்கே அதெல்லாம் குளிக்கக்கூடாது, உங்களுக்கு சளி பிடிச்சி கொண்டேன்ற மாதிரி சொல்ல. அங்கே பாரு இவங்க எவ்வளோ பேர் ஜாலியாக விளாட்றாங்க, வா போகலான்ற சொல்கிறீங்க. ஜிமின் வந்து பாரு பாரு அங்கே வேணாம், அங்கே நிறைய ஜென்ஸ் இருக்காங்க வேணாண்டி. என்னவோ ஜிமினா நீ ஜென்ஸ் தானே, இல்லை உனக்கு எதாவது டவுட்டான்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் வந்து அடிங்கன்றான். நீங்கள் வந்து இப்போ அங்கே போகிறீங்க, ஜிமின் பார்த்து விழுந்துடாதன்னு சொல்ல. ஸோ நீங்களும் இப்போ செமையாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஜிமின் வந்து வயன் போதும் வயன் வா வயன் அத்தனை வயன் உங்களை போடுறான். எங்கள் அப்பா பேர் வச்சப்போ கூட என்ன 3 தடவை தானே கூப்பிட்ருப்பாரு, நீங்கள் 1000 தடவை என்ன கூப்பிட்றடான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு நீ வாயேன்ற மாதிரி உங்களை இழுத்துட்டான். இப்போ நீங்கள் வந்து ஜிமினால் விளையாடலன்னா இப்போ திடீர்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ஆமாம் ஈரத்தில் இப்போ அங்கே இருக்கிற பசங்க மச்சான் அங்கே பாரு அந்த பையன் பக்கத்தில் இருக்க பொண்ணு பாரு செம்மையாக இருக்கல நம்ம சொல்ல. ஜிமின் வந்து டேய் என்னடா அந்த சைடு பார்க்குறீங்கன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து விட ஜிமினா தேவையில்லாமல் இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட பண்ணிட்டு இருக்கணுன்னே. இப்போ அங்கே இருக்கிற பசங்களும் அதான் அந்த பாப்பாவே விடுங்க பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுது, நீ ஏன்ப்பா சொல்கிறேன்ற மாதிரி ஒருத்தர் பேசுகிறான். ஒத்தா வர இருடான்ற மாதிரி அடிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஜிம்மி கை பிடிச்சிட்டு ஜிம்மினா வேணாம் ஜிம்மி எதுக்கு ஜிம்மினை வெளியே சண்டை போட்டுருக்குன்னு சொல்ல வேற உன்னை பார்த்து ஒருத்தர் சொல்லுவான், என்ன சும்மா சொல்கிறேன் என்னால் முடியுன்ற மாதிரி இப்போ செம்ம சண்டாங்க. இப்போ ஜிமின் வந்து பல்லு கீழெலாம் உடச்சி கையில் குத்துற இன்னொரு தடவை என் பொண்டாட்டி இல்லை இன்னும் எந்த பொண்ணு சைடு பார்த்துனா மவனே அவ்வளோதான் உனக்குன்ற மாதிரி வரான். நீங்கள் வந்து இப்போ கோவமாக முன்னாடி போகிறீங்க. ஜிமின் வந்து ஏடி போகிற இருடின்ற மாதிரி சொல்ல. என்ன ஜிமின் நினச்சிட்டு இருக்கேன் நீ, நான் சொல்ல நீ பாரு என் பேச்சு மரியாதை இல்லை என்கிட்ட பேசாதன்னு மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிமின் வந்து லூசு மாதிரி பண்ணாத வாயின், அவன் ஒன்றை மட்டும் எனக்கு அவன் மற்ற பொண்ணு சொல்லியிருந்தா கூட எனக்கு பரவாயில்ல, அவன் ஏன் ஒன்று சொல்கிறான் இன்னொன்னே அப்போ வந்து நீ எனக்காக தான் இப்போ சண்டை போட்ட, நான் கூட நினச்சேன் நீ சண்டை போடுறது பற்றி எல்லா பொண்ணுக்காகன்ட்டு, இப்போலாம் இருக்காது ஜிமினா அப்படின்னா சொல்ல.
சரிம்மா நான் எல்லா பொண்ணுக்காக தானே சொன்னேன் லாஸ்ட்டாக, சரி மன்னிச்சிரு, சாரின்ற மாதிரி அவன் வரான். நீங்கள் ஒன்றும் தேவைன்ற மாதிரி தலை தரிச்சு போயிட்டுருக்க. இப்போது முன்னாடி போயிட்டுருக்கேன் ஜிமின் வந்து இவன் ஏன் இப்படி கோச்சிக்கிறான், இன்னும் திருந்தவே மாட்டேங்கிறவன் என்னன்ற மாதிரி யோசிக்கிட்டு வரான். ஸோ இப்போ ஜிமின் அப்படியே வந்து பார்த்தா ஹிப்பு, நீங்கள் உள்ள இன்னர்லாம் போட்டிருப்பீங்க, பேக் சைடு நல்லாவே தெரியுது, ஹேர் இது ஃப்ரண்ட்டில் வேறு விட்டுருப்பீங்க. ஜிமின் வந்து யூ அப்படின்ற மாதிரி வரான். இப்போ வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் பேக் எதாவது எடுத்துகிட்டு வந்துருப்பான், அது ஒரு ஓவர் கோட் மாதிரி எடுத்து வாங்கி இது ஃபஸ்ட்டு போடுன்ற மாதிரி சொல்கிறான். என் வந்து என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. வயன் சொன்னால் கேளுவான், என் ரோட்டில் போயிட்டுருக்கோம் வயனுமா சொல்ல, நான் மட்டும் என்ன பீச் பார்க்கில் நடந்துட்டுருக்கோம், இப்போ ரோட்டை தான் நடந்து போகிறோன்ற மாதிரி சொல்கிறீங்க. அறிவுக்கு இந்த பின்னாடி தெரியுதுடின்ற சொல்கிறான். அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜிமின் உங்க காதிக்கிட்ட வந்துட்டு பின்னாடி இருக்க மச்சம் நல்லா தெரியுது வயனுன்ற மாதிரி சொல்ல நீங்கள் கை வச்சுக்கிறீங்க. இப்போ ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா பேக்கில் ஸோ உங்களுக்கு ஒரு மச்சம் இருக்கும், இப்போ நீங்கள் வந்து தெரியுதான்ற மாதிரி கேட்குறீங்க. தெரியுதுடி மூட்டுன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ அப்படியே தான் உங்களை கூட்டு வந்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஜிமினி ஒரு லுக்கில், இவன் எப்படி பார்த்தா சாரி இருந்துச்சு, அது எப்படி தெரிஞ்சிருக்கோன்ற மாதிரி நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஜிமினி வந்து தலை தரிச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கான். என்னை பற்றி எப்படி யோசிச்சுட்ருக்கன்ற மாதிரி கேட்க, இல்லை எனக்கு ஒரு டவுட்டுன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமின் வந்து நான் டவுட்டு, சாரி நான் தான் வியர் பண்ணியிருக்கேன், பின்னாடி எப்படி மச்சம் தெரியுன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. மச்சம் அங்கே மட்டும் மாறுது, பல இடத்துல இருக்குது, எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து என்ன ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்க நீன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. ஜிமின் வந்து கேஷுவலாக ஆமாம் ஏன் எனக்கு தெரியாதா என் பொண்ணுக்கு எங்கே மச்சம் இருக்குன்ற மாதிரி சொல்ல, நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கிறீங்க நடந்து வந்துக்கிட்டே பார்த்து அங்கே மாதிரி குதிரை போது தள்ளிவாயின்ற மாதிரி இருக்க. நீங்கள் கிட்டத்தட்ட அந்த குதிரை வந்துட்டுருக்காங்க வந்து லைக் அங்கே ஹார்ஸ்லாம் வந்து குட்டி பசங்க ஏற்றி விளையாடுவாங்கல்ல, அதுக்கிட்ட மோத போயிட்டீங்க. இப்போ ஜிமின் வந்து புத்தி எங்கே இருக்கு உனக்கு, என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்க, இப்போ நீங்கள் வந்து அப்படியே தான் நடந்து உங்களோட ரூம் கிட்டே வந்தாச்சு, இன்னும் உங்களுக்கு யோசனையாகவே இருக்குது, இவன் ஏன் இப்படி சொல்கிறான், இல்லை ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறானான்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே தான் நைட் இப்போது ஜிமின் வந்து பெட்டில் படுத்துருக்கான். நீங்கள் வந்து வாட்டரில் குளிச்சுட்டு இப்போ வரீங்க. ஸோ ஃபேண்ட் ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, நைட் ட்ரெஸ் தான். இப்போ நீங்கள் வந்து படுத்துட்டீங்க, இன்னும் யோசிக்கிறீங்க அவன் எப்படி சொல்லுவான். ஏன்னா இத்தனை நாளாக ஜிமின் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக தெரியும், அப்படின்னா கூட நம்மளை இப்படி பார்த்துருப்பான், இல்லை நமக்கு தேவை தான் நம்மளை அப்படி பார்த்தானா, இது எப்போ நடந்தது எப்படி நடந்ததுன்ற மாதிரி ரொம்ப யோசிக்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து ஃபோன் தான் பார்த்துட்ருப்பான், உங்களை பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப ஆழ்ந்த யோசனையில் இருக்க. ஜிமின் வந்து மூஞ்சி பண்ணி வந்துட்டு ஏய் அப்படின்றான். என்னன்ற மாதிரி கேட்குறீங்க. என்ன யோசிக்கிற நீ, என்னாச்சு உனக்கு, நானும் அப்போதுலேருந்து பார்க்குறேன், வந்ததுன்னு சரியே இல்லையே, இந்த உனக்கு ஜுரம் இல்லையே, அப்படிலாம் இல்லையே, பைத்தியத்தை பிடிச்சிச்சா உனக்குன்ற கேட்குறான் அவன். நீங்கள் வந்து பைத்தியம்லாம் பிடிக்கலன்ற மாதிரி இழுக்கிறீங்க. பைத்தியத்துக்கு எப்படி பைத்தியம் பிடிக்கும், அதுங்காக தான் நான் கேட்ட கொஸ்டின் தப்புன்னு நீங்கள் வந்து அவன் அடிக்கிறீங்க. எருமை என்னமா சொல்ல, வேறு என்ன யோசிக்கிற சொன்னால் நான் கிளியர் பண்ணுறேன், வேறு நான் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரியுமான்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நான் என்ன கேட்டாலும் பதில் சொல்வியான்ற மாதிரி நீ கேட்குறீங்க. நீ கேட்டால் தானே சொல்ல முடியும், நீங்கள் வந்து பொய் சொல்லாமல் சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி அப்படி கேட்க போகிறேன், என்ன கேட்க போகிறேன் சொல்லு, நீயே எனக்கு நிறைய சொல்லி தருவ, எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரியும், அப்படின்னா உனக்கு புரியாத ஒரு புதிர் தெளிமின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நம்ம ஃபால்ஸ்லேருந்து வந்தோமா அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் வந்தோம், வரப்போ என் ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரமாக இருந்துச்சான்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்துச்சுன்றான். அப்போது என் மோல் தெரியுதுன்னு சொன்னியே, அது எப்படி நீ பார்த்தன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் வந்து ப்ளஷ் ஆகுது. நீ எதுக்கு வெக்கப்படுறன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. அது 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 நான் பேச்சுக்கு சொன்னேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓ எனக்கு எங்கெங்கே மச்சம் இருக்குன்னா உனக்கு தெரியும், அது பேச்சுக்கா சொன்னன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. அது உண்மைதான்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்ப போகிறான். நீங்கள் அவன் சட்டை பிடிச்சிட்டு தெரியுமா, உனக்கு எப்படி தெரியும், நீ டேய் சொல்லுடா எப்படி அப்படின்ற மாதிரி நீ கேட்குறீங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது போய் ஒரு மாதம் வந்து இப்போ திரும்பி படுத்துக்கிறான். அது எப்படி, அது எனக்கு புரியல, சொல்ல முடியாதுன்னா இப்போ வர ஜிமினா, இப்போ நீ சொல்லணுன்னு தூக்கமே வர, தலை வெடிச்சிரும், உனக்கு என்ன பற்றி தெரியும் இல்லை, இப்போ சொல்லு ஃபுல்லாக சொல்லுன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து அது இப்போ வேணாமே, நான் இன்னொரு நாள் தெளிவாக சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். இல்லை எனக்கு இப்போவே சொல்லு, எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் வந்து மாட்டிக்கிறாளே இருக்கிற இதுக்கு இவ வேறு இப்போ ஏற்றுறாளேன்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு சொல்கிறியா இல்லையான்ற மாதிரி கேட்குறீங்க. சொல்கிறேன் விட மாட்டியே, நொய் வாங்கிட்டு சொல்ல. இப்போ நீங்கள் வந்து எப்படியே உட்காந்துக்கிறீங்க. உனக்கு எப்படி தெரியும் சொல்லுன்ற மாதிரி கேட்குறீங்க. அது ஒன்று ஸ்கூல் படிக்கும்போது தெரியும் அந்த மாதிரி சொல்கிறான். ஒன்று ஸ்கூல் படிக்கும்போது தெரியும்னா, நீ நானும் ஒரே ரூமில் இருந்திருக்கோம் ஸ்கூல் டேஸில்,
ஒரே கிளாஸு. அப்போ அப்போ பார்த்ததுன்ற மாதிரி சொல்கிறான். எங்கே பார்த்தேன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. எங்கே பார்த்தாலும் சொல்ல முடியாது, பார்த்தேன் அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து சட்டையை பிடிச்சிட்டு சொல்லு எங்கே பார்த்தேன்ற மாதிரி கேட்குறீங்க. வைன் வைன் அப்போ சின்ன குழந்தைடி நான், இப்போ இவ்வளோ பெருசாக வந்துட்டு இப்போ போய் இப்படி கேட்டால் எனக்கு கூச்சமாக இருக்குடின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து உண்மையை சொல்லு, நீ ஸ்கூல் டேஸ் வந்து இப்படி தானான்ற மாதிரி கேட்குறீங்க. அது இல்லை 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 அது அது வந்து அது வந்து போய் அப்படின்னு மாதிரி இழுக்கிறான். இந்த வந்து போயெலாம் வேணாம், சொல்லுடான்ற மாதிரி சொல்கிறீங்க. உன்னோட ஜஸ்ட் நிப்பிள் கிட்ட ஒன்று இருக்குது சொல்ல, சடனை கை எடுத்துட்டீங்க. இப்போ ஜிமின் வந்து பற்றி 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 ஆயிரம் ஒரு மாதிரி பார்க்குற பற்றி யாருன்னே அப்புறம்ன்ற மாதிரி கேட்குறீங்க. அப்புறம் அப்புறம் ஹிப்பில் இருக்கோம், அப்புறம் அப்புறம் இங்கே இருக்கோன்ற மாதிரி யோசிக்கிறான். நீங்கள் வந்து இப்போ அது அழகாக நிறுத்தி அடிக்கிறீங்க அவனை. ஜிமின் வந்து எதுக்கிட்டி என்ன அடிக்கிறேன், எதுக்கிட்டி நடிக்கிறேன், பொறுக்கி 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 நீ ஒன்று மாதிரி எச்சக்கல் நாயே ஒத்த என்ன பார்த்து வச்சிருக்கேன் நீன்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள். இதில் என்ன தப்பு இருக்குதுன்ற மாதிரி கேட்குறேன். என்ன தப்பு இருக்கா, அப்படி கொன்று ஒன்று பார்த்து கொண்டு மாதிரி கழுத்து வச்சு நெரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமின் வந்து என்னென்ன வேறு பொண்ணையை பார்த்தேன்ற மாதிரி சொல்கிறான் அவன். ஓ உனக்கு இந்த நினப்பெல்லாம் இருக்க வேறு பொண்ணு இப்படிலாம் பார்க்கணுன்ட்டுன்னு. இப்போ ஜிமின் அப்படி சொல்லடி அப்பா உன்கிட்ட வாய் கொடுக்க முடியலையே, நான் இதுக்கு தான் சொல்ல மாட்டேன், 2 பேர் எப்படி அடிக்கிற பாருங்கண்ணே. இப்போ நீங்கள் வந்து அவங்க மேலேருந்து இறங்கிட்டு எனக்கு புரியல ஜிமினா, அந்த இடத்துல இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? 14 வருஷம் லவ்டி, 14 வருஷம் உங்க கூட இருக்கேன்டி. நீங்கள் வந்து 14 வருஷம் லவ் ஓகே, 14 வருஷம் கூட இருந்தேன், அதுக்காக எனக்கு எங்கே என்ன இருக்குன்னு பாப்பியான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, அது இப்போ நான் இப்போலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி எடுக்கிறான். பொண்ணு தானே அதனால் நீ பார்த்தேன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. அவன் வந்து டிங்கி டிங்கின்னு ஆமான்றான். உன்னை மோனி தலையை பொடிக்காம மாட்டேன்ற மாதிரி அங்கே ஃப்ளவர் பாட்டு அது தடிக்க வரீங்க. ஜிபில் வந்து கை பிடிச்சிட்டு பாரு மற்ற பொண்ணடி பார்த்தேன், உன்னை தாண்டி பார்த்தேன், இல்லை நெத்துப்பு இருக்குது, நான் உனக்கு சட்டை பட்டெல்லாம் போட்டு விட்ருக்கேன் நீன்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினா மறுபடியும் நம்ம பேசாத உன்னை அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிக்க வரீங்க. ஜிமின் வந்து இப்போ அப்படியே வந்து அவங்கள ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்கள் கீழே ஜிமின் உங்கள் மேலே அப்படின்னு வரான். நீங்கள் வந்து ஃபிட்ரா என் மேலே ஏந்துட்டான்ற மாதிரி சொல்கிறீங்க. எதுக்கு இப்படி ரொம்ப துட்டுற? நானும் மனுஷன்தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்கும் அதெல்லாம் இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து எதெல்லாம் இருக்குன்ற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் இருக்குது அப்படின்ற சொல்கிறான். நீங்கள் வந்து உனக்கு எது இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஃபிட்டு இப்போ உன்னை அடிக்கணும், எனக்கு அவ்வளோ கோவம் உன்னை ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. ஜிமின் வந்து அப்படியே வந்து இப்போது உங்கள் லிப்ஸில் அவன் லிப்ஸ் வச்சு கிஸ் பண்ணுறான். சைலண்ட்டாகிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தான் சொன்னேன் பல ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு, அதில் இது ஒன்றுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போது ஜிமின் வந்து நானும் ஆம்பளை பையன்தான், எனக்கும் வந்து பொண்ணுன்னு தோணுது அப்படிமா சொல்கிறான். அதுக்கு நான் ஏன்டி எனக்கு காசு கொடுத்தாடி போக முடியும் அதுக்குன்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து இப்போ இது ஏன் இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. உங்ககிட்ட தான் அவன் சொல்ல முடியும், உன்கிட்ட தானே நான் கேட்க முடியுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினா நீ பேசிட்டே தெரியல இறங்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினா சொன்னால் கேளுடா இறங்குடான்ற மாதிரி சொல்கிறீங்க. இறங்க முடியாது அப்படிமா சொல்கிறான். அது மட்டும் இல்லை, வேறு எங்கே தெரியுமா 3 இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினு வேணாம் இறங்குன்னே, சரி நான் இறங்குறேன், என்ன ஒரு தடவை மாமான்னு கூப்பிட்றேன்னுமா சொல்கிறான். ஒரு ஸ்மைலோடு சொல்கிறான். நீங்கள் வந்து அதெல்லாம் எனக்கு சொல்லி பழக்கம் இல்லை, நானும் சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து அப்போ நான் இறங்கவும் மாட்டேன், நான் அப்படி படுத்துக்கிறேன்ற மாதிரி இப்போ அவன் ஹெட் அப்படியே உங்கள் செஸ்டிக்கிட்ட வந்து படுத்துக்கிச்சு. இப்படி வந்து பக்குன்னு அடிக்குது. ஜிமின் வந்து அவன் ஹெட் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறான். நீங்கள் வந்து அப்படியே உடம்புல கூஸ் பாம்ஸ் தான் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா எதுவும் அப்படி படுத்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினா ஜிமினா எனக்கு ஒரு மாதிரி இருக்கட்டா ஏந்துட்டான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து படுத்துட்டு ஐ லவ் யூ பண்ணாட்டின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினா அப்படின்றீங்க. இன்னும் எத்தனை நாள் தாண்டி என்னை அப்படியே பார்க்க போகிற? என்னை பார்த்தா பாவமா இல்லையா? என்னை எப்போ தான் புருஷனாக பார்ப்பேன், எனக்கும் ஆசையாக இருக்குடி உன் கூட, அவனை அப்படிலாம் இருக்கணுன்ட்டுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜிமினா அப்படின்றீங்க. சரி நான் இறங்கிறேன்ற மாதிரி அப்படியே மூஞ்சி சொங்கி போச்சு பையனுக்கு. இப்போ நீங்கள் ஜிமின் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. முன்னாடி அப்படின்னு மாதிரி பார்க்குறான். ஐ லவ் யூ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து என்ன அப்படிமா கேட்குறான். ஐ லவ் யூ அது அப்படின்றீங்க. ஜிமின் வந்து ஐ லவ் யூ அப்புறம் அது மாதிரி கேட்குறான்.
மாமா அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிம்மி நீங்கள் அப்படி ஸ்டொமக்லாம் பட்டாம்பூச்சியாக பறக்குது. லவ் யூ லவ் யூ லவ் யூ லார்ட்ஸ்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோ கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் வந்து அப்புறம் அப்புறம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து என்ன அப்புறம் நீ லவ் யூ தானே கேட்ட சொல்லிட்டேன்லன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம்ல லவ் யூ சொல்லிட்டல சரின்ற மாதிரி அவன் கையை ரப் பண்ணுறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒரு மாதிரி பயமாகவே. இப்போ எது கையை ரப் பண்ணிகிட்ருக்க? இல்லை சின்ன வயசுல எல்லாம் பார்த்தது இப்போ எல்லாமே பெருசு பெருசாக வளர்ந்துருச்சுல்ல பார்க்கணும் ஆசையாரிடி அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ வெக்கப்பட்டுட்ருக்கீங்க. பா இன்னும் இப்படி வெக்கப்படாதடி அப்படியே வர மாதிரி இருக்கிற என்னமோ சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து சீப்போட நாய் எப்படிமா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அவன் ஹேண்டோட அப்படியே வந்து லாக் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜிமினா அப்படின்றீங்க அப்படி மாதிரி கேட்குறான். இல்லை பொறுக்கி மாமா அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜிமின் வந்து அப்போது இந்த பொறுக்கி அவனோட திரைவிளையாடல் ஆரம்பிக்கலாமா அது மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து பாரு ஜிமினா நீ நீ ரொம்ப மோசம் இந்த மாதிரி சொல்கிறீங்க. பேசலாம் டைம் இல்லை பொடி அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ உங்கள் ஃபோர்ஹெட்டு சீக்ஸு அவன் கிஸ் பண்ண நீங்கள் இப்போவே மோன் பண்ணுறீங்க. ஜிமின் வந்து ஒரு மாதிரி ஆகுதுடி. ஸோ அப்படியே தான் இப்போ ஜிமின் வந்து அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா வந்து ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து ஜிமினான்னு இருக்கீங்க. அவனுக்கு அதே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இப்போ ஃபுல் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணுறான். அவன் ஃபஸ்ட் கிஸ் பண்ணுறதே உங்கள் செஸ்ட்டில் தான். இப்போ நீங்கள் வந்து அப்படின்றீங்க. இவ்வளோ பெருசாகிடுச்சிட்டு இந்த மோல் அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து ஜிமினா இப்போலாம் பேசாத நீ பேசுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்படி பார்க்க ஒரு தண்டி ஒரு மாதிரி இருக்கிற அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வாய்ஸே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுறீங்க இப்போது ஜிமின்கிட்ட. இப்போது ஜிமின் வந்து இப்போ மறுபடியும் ஹேண்ட் ரப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டு வந்து தொடுறான். இப்போ நீங்கள் வந்து ஜிமினா அப்படின்றீங்க. நல்லா புதுசு இருக்குடி அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படியே தான் வந்து ஒரு உண்மையாக மேக்கவுட் ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ நீங்கள் வந்து ஜிமினா வலிக்குது ஜிமினா பொறுமையாக அந்த மாதிரி சொல்ல மாமா சொல்றி பொண்டாட்டி என்ன சொல்ல மாமா இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து அப்படியே தான் அந்த மேக்கவுட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஜிமின் வந்து இது இருக்குது பத்தியா இதை நான் தொட்டிருக்கேன் தெரியுமான்ற மாதிரி அவங்க நிப்பில் கை வைக்கிறான். நீங்கள் வந்து பொறுமையான மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் வந்து அது எப்போ தெரியுமா தொட்டேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து இப்போ அந்த மாதிரி கேட்குறீங்க. நானும் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது உனக்கு ஷர்ட் போட்டு விடும் போது தொட்டது. இப்போ மறுபடியும் இப்போ தான் தொடுறேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து பொறுக்கிப்பா இல்லையா அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. பொறுக்கி தாண்டி இந்த மாதிரி விஷயத்தில் உன்கிட்ட மட்டும்தான் பொறுக்கின்ற மாதிரி சொல்கிறான். அந்தமாரி கூட அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு 4 ரவுண்டு போகுது. நீங்கள் வந்து அழுதுட்டீங்க. இப்போ ஜிமின் வந்து ஃபஸ்ட் டைமில் இதுக்கு இப்படி அழுகிறேன் ஒரு மாதிரி அழாதுன்ற. இப்போ ஃபைனலாக ஜிமின் வந்து வந்துருச்சுடி அப்படின்றான். இங்கே வலிக்குது ஜிமின் அம்மா சொல்கிறீங்க. ஃபினிஷ் முடிஞ்சிச்சு ஒன்றும் இல்லைடி அழாதுடின்ற மாதிரி உங்கள் டிஎஸ்லாம் வந்து உங்கள் சீக்ஸ் வழியே கீழே வருது. இப்போ ஜிமின் வந்து அப்படியே அதை தொடச்சி விட்டுட்டு லவ் யூ ஒன்றுமா சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான். ஸோ நம்ம இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுப்போம். உண்மையாக சொல்லணுன்னா நான் எவ்வளோ தூரம் வரும்னு நானே நினைக்கல. ஒரு ஃப்ளோவில் பேச ஆரம்பித்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கே வெக்கமாக இருக்குது. ஸோ எனக்கு செம்ம ஹை ஃபீவரு. ஸோ அடுத்த எஃப்எஃப் ஒன் ஷாட்டில் இப்போ ரெக்கார்ட் பண்ணுவது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஸோ எனக்கு உடம்பு சில பரவாயில்ல ரெக்கார்ட் பண்ணலாம் தான் இப்போ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யாருமே இல்லை. ஸோ எனக்கு ஒரு லைட்டாக மன வருத்தமாக இருக்குது. கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்ட்னால் நீங்கள் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், இல்லைனா வேண்டாண்டா. ஓகே பாய் மோன்ஸ், லவ் யூ. எல்லோரும் உடம்பு நல்லா பார்த்துக்க. இந்த மாதிரி ஜோத்தில் மாட்டிக்காதீங்க. பாய்.